Hi friends, welcome back to our channel. வாங்க ஹெல்த்தியான மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸுங்க, மல்லி இலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் இது நீங்கள் தயிரோட மொத்தமாக அரைக்கும் போது கொஞ்சம் அரையறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் மோரில் நம்ம உப்பு போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும் போது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நிறைய இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஒரு கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டிடலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இதில் திப்பி திப்பியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அதனால வடித்து எடுத்துடலாம். பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாயை கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சால்ட்டும் ஓரளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மோர் ரெடிங்க. இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போதோ இது ஒரு டம்ளர் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.